அவரும் நானும் ஒரு முறை தனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் வகுப்புக்கு சென்றிருக்கிறார். எங்கள் ஓய்வு நேரம் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போது பொதுவாக தமிழ் பற்றி பேசி கொண்டார். அவர் சொன்னார், தொடக்கத்தில் வெண்பா எழுதுவது என்பது ரொம்ப கடுமையாக இருந்தது. இப்படி யாரை பார்த்தாலும் அகவல்பா ஆசிரியப்பா தான் எழுதுகிறான். கண்ணதாசனே சொல்வார், அவசரத்திற்கு எழுத வேண்டும் என்றால் ஆசிரியப்பாவில் எழுத வேண்டும், அவசரப்பா தான் ஆசிரியப்பா என்பார். அதனால் வெண்பா எழுதுவது கடினம்னாரு. நான் கொஞ்சம் இப்போவும் கொஞ்சம் துடுக்காக தான் பேசுவேன். நான் சொன்னேன், ஐயா மன்னிக்கணும், வெண்பா நான் கூட எழுதுவேன்னு. உனக்கு வெண்பா இலக்கணம் தெரியுமான்னாரு. எனக்கு தெரியாது. பிறகு நீ எப்படி எழுதுவேன்னாரு. ஐயா, ஓசை நயம்தான் முதல்ல உள்வாங்கணும். ஒரு நலவெண்பாவை எடுத்து வைத்து கொண்டு திரும்ப திரும்ப நான் படித்தால் அது நலவெண்பாவில் படிக்க படிக்க அந்த வெண்பாவின் ஓசை என் காது வழியாக உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டா, நான் இலக்கணமே பார்க்காம எழுதினேன்னா அதில் தானாகவே அந்த வெண்பா உட்காருன்னு சொன்னேன். நீ நாளைக்கு ஒரு வெண்பா எழுதி காட்டு பார்க்கலான்னாரு. எனக்கு உண்மையிலே வெண்பா தெரியும்.